ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டே 3யோட செகண்ட் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதில் லேண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18,500 வந்து நம்ம லேண்ட் ஆகணும். ஓகேங்களா? நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து எவ்வளோ இருக்குது, 18,500 மைண்டில் வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து 16,000 கிட்டத்தட்ட 17,000 இருக்குது. இன்னும் 1,500 நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். அதை வழக்கம் போல் நம்ம மேலே வந்து மார்க் பண்ணிப்போம். 18,500 rupees. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்க மாதிரி இருக்குது. அதுக்காக தான் வந்து நம்ம இந்த காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனில் தான் வந்து நான் ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற லெவலில் பாருங்கள், அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்கல்ஃபிங் பண்ணியிருக்கிறதான அந்த லெவல். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இப்போது டவுனில் வந்துட்டுருக்க இந்த மார்க்கெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்பிட்வீனில் வந்து பையர்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து நம்ம டவுனுக்கு வந்து போயிருக்கோம், சரி அப்புக்கு வந்து போயிருக்கோம். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஒரு சேனலாக ஃபார்ம் பண்ணி தான் கீழே டவுனில் வந்துட்டுருக்காங்க. அதாவது வந்து வெயிஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணி டவுனுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்க பிரேக் ஆனதுக்கப்புறமா வந்து இது பண்ணுறாங்க. நம்ம அடுத்த சார்ட் அதுக்குள்ளே வந்து பார்க்கலாம். அடுத்த சார்ட்டில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஏதாவது கிடைச்சதுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம் பேரலாக. ஓகே, இந்த சார்ட்டும் மேலே போயிட்டாங்க. மேலே லெவல் இருக்கிறதுனால அங்கே போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அந்த லெவலில் நம்ம வரைஞ்சோம்னா நமக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து லெவல் ரீச் ஆகிட்டாங்கன்னா அந்த லெவல்லேருந்து நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஒரு கன்சால்டேட் மார்க்கெட்டு தான். ஸோ அதனால் வந்து இவங்களும் வெயிஜ் மாதிரி தான் வந்து ஃபார்ம் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, லாஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகலை. லாஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம லாஸ்ட்டு. ஓகே, ரெக்கவர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போது ஃபர்தராக கீழே தான் இன்னொரு லெவல் இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவலுக்கு வந்தால் தான் வந்து நமக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் லெட் வெயிட் அண்ட் வாட்ச். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகே, ஏன்னா கீழே தான் இருக்குது லெவலில். சீக்வன்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க, 2:1 3:1 அப்படின்ற மாதிரி. பார்ப்போம் இந்த இடத்துல என்ன பண்ணான்னு பார்க்கலாம். எக்ஸாஷன் டைப்பில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டு. அது கீழேவும் இன்னொரு லெவலும் இருக்குது, நம்ம அதையும் கன்சிடர் பண்ணணும். இந்த லெவலில் க்ளோஸ் ஆனாங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் பைக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் பைக் வந்து போயிருக்கேன். திரும்ப இன்னும் கீழே வராங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாண்ட வரும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா கீழே இருக்கிற ட்ரேட்ஸ் வந்து நமக்கு வந்து மார்ஜினல் சேஃப்டியாக இருக்கும். மேபி மேலே இருக்க ட்ரேட் வந்து நமக்கு லாஸ் ஆனாலும் கீழே இருக்க ட்ரேட் வந்து நம்ம சேவ் பண்ணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ட்ரேட் வந்து நான் எடுத்திருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி மார்க்கெட் போகுது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகணும். ஓகேங்களா? அப்படி ரிவர்சல் ஆகலைனாலும் போயிட்டு இருக்கு சுமார். அப்படி வீடியோ போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேடு வந்து நம்ம வின் ஆகிட்டோம், ஒரு ட்ரேடு வந்து லாஸு. கேப் அப்பு ஓப்பன் ஆனதுனால ஒரு ட்ரேடு வந்து நம்ம வின் ஆகிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்தராக நமக்கு அடுத்த சான்ஸ் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் தான். அந்த லெவல் வராமல் வந்து நம்ம ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது.
ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த இடம் அப்படியே மேலே போகிறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ரொம்ப நியர்பையாக இருக்குது அந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஏன்னா போன கேண்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அதில் வந்து நம்ம அடி வாங்கணும். அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டும் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, கண்ணாமுன்னான்னு இருக்குது ஒரு மாதிரி. இன்னும் வந்து மார்க்கெட் வந்து ரெகுலரைஸ் ஆகலை. ஈவன் தான் மண்டே ஸ்டார்ட் ஆனாலும் மார்க்கெட் வந்து ரெகுலரைஸ் ஆகலை. மேபி ஈவினிங் எப்படின்னு இருக்கும்னு தெரியல. நெக்ஸ்ட் செஷனில் ஈவினிங்கில் வேணால் மேபி நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு இந்த இந்த கேண்டிலுக்கு நான் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்து இந்த விக்குள்ளே, அதாவது ஒரு கேண்டிலுக்குள்ளே வந்து 2 கேண்டில் வருமா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து ரிவர்சல் போகலாம். நமக்கு லெவல் ஏரியான்றதுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த லெவலுக்குள்ளேயே வந்து அந்த, அதாவது ஒரு கேண்டிலுக்குள்ளே லெவலுக்குள்ளே வந்து 2 கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு லெவலில் வந்து நமக்கு கீழே தான் இருக்குது. அந்த லெவலுக்கு காமன் பண்ணி தான் வந்து ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனில் வந்து கீழே இருக்க ட்ரேட் கொஞ்சம் மார்ஜின் சேஃப்டியில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த லெவலில் வந்து அந்த கேண்டிலோட விக்குள்ளே இந்த 2 கேண்டில் முடிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ரிவர்சல் வருவாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சப்போஸ் இவங்க வந்து எக்ஸாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த கேண்டிலுக்கு நம்ம ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பண்ணணும். இந்த இடம் நம்ம ஃபஸ்ட்லேயே வாட்ச் பண்ணி தான் இங்கே சேஃப்டி ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஓகே, இப்போது டைம் இல்லை, நமக்கு எடுக்க முடியாது. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து நான் மல்டிபிள் ட்ரேட்ஸ் போகிறேன். ஓகேங்களா? ஏன் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டில் வந்து ஒரு மர்பூசு டைப் கேண்டில். சரிங்களா? மர்பூசு டைப் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பையர்ஸும் இங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, செல்லர்ஸும் இங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது ஏன் செல்லாக வந்திருக்காங்கன்னா, அந்த நெக்ஸ்ட் லெவலில் ரீச் ஆகணுன்றதுக்காக செல்லர்ஸாக வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால் அந்த நம்ம லாஸ் ஆன அந்த 3 ட்ரேடுக்கு, அதாவது 3 ட்ரேடுக்கு நான் இந்த இடத்துல வந்து 3 ட்ரேடு வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல எடுத்திருக்கேன். இது வந்து கண்டிப்பாக தெரியும், நமக்கு வந்து ரிவர்சல் ஆகிடும். கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிடும், 100% வந்து தெரியும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு லெவலில் பிரேக் பண்ணி மர்பூஸ் வருது அப்படின்னாலே அது வந்து அதோட மீனிங் வந்து எக்ஸாஷன் தான். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த ட்ரேடை வந்து கண்டிப்பாக நம்ம வின் ஆகிடும். எஸ், இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா? நம்ம அடுத்த ட்ரேடுக்கு வந்து இப்போ ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துருந்தோம்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் இங்கே இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. ஏன்னா வந்து கேப் அப் ஆகி பையர்ஸும் வந்து நிறைய தடவை போயிடுவாங்க. பட் மேஜர் ட்ரெண்டு தான் டவுன் ட்ரெண்டு தான். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து அடுத்து வந்து அப்பில் வராங்க அப்படின்னா அவங்க வந்து பையர்ஸாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம நிறைய கேண்டில்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தும் இருப்போம். சரிங்களா? அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணலை. ஓகேங்களா? வேறு சார்ட் போவோம், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இங்கேயே பாருங்கள், அவங்க ஓப்பன் ஆன செல்லர்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருக்காங்க. திருப்பி வந்து பையர்ஸ் பாருங்கள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சா
வேணாம். ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் தான் டவுன் ட்ரெண்டு. கண்டிப்பாக அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு மேலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் கேண்டில் வந்து நல்ல கீழே போயிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து நம்ம எடுத்துருக்கலாம். ஓகே, அவங்க எப்படி போகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கன்ஃபார்ம் இல்லாமல் எடுத்தோம்னா இது ரேண்டம் ட்ரேடாக போகும். ரேண்டம் ட்ரேடு வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஏரியா. அந்த ஏரியாவும் இதுவும் பாருங்கள், இப்போ மார்னிங் சார் பேட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அடுத்த சார்ட்டில் பார்க்கலாம். இந்த ட்ரேடை வந்து கேப் அப் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுவும் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் செல்லுக்கு. ஏன்னா மேஜராக வந்து இப்போ செல்லு தான் வந்துட்டுருக்காங்க. ஐஆர்ஐ ஃபார்ம் பண்ணாமல் செல்லர்ஸ் தான் கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது செல் ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அப்படி இது செல் ஆகுனாலும் அடுத்த கேண்டில் செல் ஆகும். ஏன்னா வந்து சைடில் வந்து டோஜி இருக்குது. இந்த டோஜி உள்ளே என்ட்ரு ஆனவங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ரிவர்சல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு நல்ல கேப் அப் வந்திருக்கு. பட் நம்ம சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மார்க்கெட் எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இந்த கேண்டிலில் நம்ம விட்டுருவோம், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அடுத்த கேண்டில் வந்து மேலே வந்து இந்த லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம லெவல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லெவலுக்கு ரீச் ஆகாங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து செல்லுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நமக்கு அது வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஓகேங்களா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இப்போ நான் செல்லுக்கு போகல. ஏன் போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக 3 கேண்டில் பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஹேமர் டைப் வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம போகல. ப்ரீவியஸாக எடுத்த அந்த கேண்டில் வந்து ரிவர்சல் தான் போய்கிட்டு இருக்காங்க. வின் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதனால தான் வந்து அந்த ட்ரேடை வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்தோம். லெவலுக்கு ரீச் ஆன வந்து அந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு எதுவும் லைன் கிடைக்கல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இங்கே கரெக்டான பொசிஷன், அதாவது வந்து லெவலில் ரீச் ஆனவுடனே நம்ம எடுத்துருக்கலாம். பட் நம்ம வந்து லேட் என்ட்ரி பார்க்கல, டைம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் போகிறேன். ஏன்னா வந்து வந்திருக்க கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் ப்ளஸ் வந்து ஒரு கேப் அப்பு. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துக்கு போயிருக்கேன். இந்த இடத்துல வந்து நமக்கு இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. ஏன்னா க்ளோஸ் ஆகிருக்கு அந்த கேண்டில் வந்து ஹேமர் டைப்பில் வந்து லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டில் இருக்கிறதுனா ஒரு லெவல். ஓகேங்களா?
ஹேமர் டைப்பில் வந்ததுனால ஹேமர் டைப்னாலே உங்களுக்கு இன்வெர்டட் ஹேமர்னால தெரியும் அது ஸ்ட்ராங் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் மூவ் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும், இல்லாட்டி ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு இருக்கிற இந்த சின்ன அமௌண்ட்டே வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த லெவலில் க்ளோஸ் ஆனதுனால மேலே போயிட்டாங்க பாருங்க. ஓகேங்களா, ஈவன் தோ கேப் அப்பு மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு, ஆனால் வந்து பை கேண்டில் வந்திருக்கு. சரிங்களா, அதுதான் வந்து இங்கே ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இப்போ வந்து நான் பைக்கு போகிறேன். ஏன் பைக்கு போகிறேன்னா, இது வந்து என்கல்ப் பண்ணி கேண்டில் வந்து கரெக்டாக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, டைம் ஆகிட்டு அதனால போக முடியாது. ஒரு நிமிஷம், இந்த கேண்டில் முடியட்டும், எப்படி முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போவோம். இப்போ அடுத்த கேண்டில் வந்து லெவலில் ரீச் ஆனோடனே லெவல்லேருந்து மார்ஜினல் ஷேப்பில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா, அது நமக்கே தெரியும் இல்லையா, கேண்டில் வந்து லெவலில் ரீச் ஆனாங்கன்னா அங்கேருந்து வருவாங்கன்னு சொல்லி. அது நமக்கு சேஃபும் கூட. ஓகேங்களா, மேலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ட்ரெண்ட் லைன் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆனாலும் ட்ரெண்ட் லைனுக்கு நம்ம ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஏன்னா வந்து லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக கீழே வருவாங்க. இப்போ இங்கே பிரேக் ஆனாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து வந்து லெவலில் க்ளோஸ் ஆனாங்கன்னா லெவல்லேருந்து வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா வந்து கேண்டில் மூவ்மெண்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கும். இப்போ இந்த லெவல் முடிஞ்சு லெவலில் வந்து ரீச் பண்ணிவிட்டு மேலே வராங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா, கீழே வந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனில் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் போயிருக்கேன். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, டவுனுக்கு வந்து லெவலில் ரீச் ஆனால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி. சரிங்களா, அதை வந்து யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் போயிருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம இந்த கேண்டில் வந்து வின் ஆகிறோமா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, எஸ், நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து வின் ஆகிட்டோம். அடுத்து இந்த ஏரியாவில் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனால் இந்த கேண்டில் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்காங்க, என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் போயிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா இப்போ அதாவது முன்னாடி வந்த ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லெவலை வந்து பிரேக் பண்ணி என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாகவே பார்த்தீங்க அப்படின்னாலும் கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விக்ஸு வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. சரிங்களா, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல கேண்டிலோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால நான் வந்து எடுத்திருக்கேன். செகண்ட் நான் போட்டிருக்கேன் இந்த காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனில் எடுத்திருந்தோம்னா அந்த ட்ரேட் வந்து ரொம்ப சேஃப்டியான ட்ரேட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டை விட செகண்ட் வந்து ரொம்ப சேஃப்டியான ட்ரேட். ஈவன் தோ அந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னியோட அமௌண்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். சரிங்களா, ஓகே, கிளாஸை பற்றினதான ஒரு குயிக் அப்டேஷன். கிளாஸ் வந்து ஜனவரி 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து எனக்கு டெலகிராம் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.
டெலகிராம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவேன்.